ஹலோ காய்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரோஹன் பிளே சேனல் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிராணி 3 எஸ்கேப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம் வாங்க உள்ளே போவோம். இதை நம்ம ஃப்ரெண்டு தான் கெஞ்சி கேட்டுருந்தார். அவர் எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு தெரியலையா, அவங்களே கேட்டுருந்தார். நம்ம ரோஹன் பிளே சேனலை லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நாங்கள் உள்ளே போவோம். எல்லா கனெக்ஷன் கரெக்டாக பார்த்துருவோம். சென்ட்ரினா ஓகே, சவுண்டு ஓகே, நைட் மூடு வேணாமா, டாட்டிக்ஸு நார்மல் மூடில் விளாட்லாம். அதனால் ஒரு 50 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ, கொஞ்சம் பெருசாக நடக்கும். ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருப்பான். என்னால் அம்மா பேச வருது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோடிங் ஆகுது பாருங்கள். வெறும் 50 மினிட்ஸ், 50 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். அப்புறம் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த டியூட்டோரியலை ஸ்கிப் பண்ணிடுவோம். டே 1 நினைக்கிறேன். டே 1 ஃபஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ணவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த பிளாக் பிக் எடுத்துடுறேன். இப்போ சொன்னிக்கிறேன். இது யாரும் போயிட்டு கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் இங்கே கேட்டார். பிளாக் பிக் ஓப்பன் பண்ணிப்பான். பாரு ஹரி, நான் அண்டர் கிரவுண்டு போயிட்டு இங்கே ஒரு விஷயம் நடக்கும். பைத்தியக்காரன் மாதிரி 2 பேர் வருவாங்க பாருங்களா. அது ஒரு சொட்டை மாதிரி ஒன்று இருக்கும், மொண்டை மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடி பண்ணி கற்று விட்டு நான் மேலே போய் பூந்துடணும். அது துப்பாக்கி விஷயம் ஒரு நாய் ஒன்று வரும் ஃபஸ்ட்லேயே. அந்த துப்பாக்கி நாயிலேருந்து அந்த துப்பாக்கி எடுத்துடணும். அதுதான் பெரிய விஷயம். வருவாங்க அப்புறம் மொட்டையும் சொட்டையும் ஏதோ ஆகாயத்து கீழே கண்டுன்னு சொல்லி வருவாங்க. என்ன ஆளை காணா, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுன்னா ஆளை காணாங்க. சரி, நான் வெயிட் பண்ணால் லைக் பண்ணிட்டாங்க, அதை ஷேர் பண்ணிட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நான் 2 பேரும் ஆளே காணா. தந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் வந்துன்னா என்ன இருக்கும். என்ன ஒன்றும் ஆளை காணா. போயிட்டாங்க என்ன போயிட்டுங்க. நாம மேலே போயிட்டு வந்துட்டான். மேலே போயிட்டு இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த 2 ட்ராவை செக் பண்ணுருவோம். இது ஒன்று அது ஒன்று. சொட்டைக்கிழமையும் மொட்டைக்கிழமை கேட்குறானுங்க. அவன் இருக்கிறதாங்க நம்ப மாட்டான். நீங்கள் என்ன பாருங்கள், ஒரு 3 டேயில் முடிச்சுடுவான். ஆனால் அந்த 2 டே தான் முடிப்பான். 3ஆவது டே ஒரு தவறுதலாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அது ஏன் மேலே தப்பு கிடையாதுங்க. தெரியாது தான் கீழே வந்து சேர்த்துருப்பேன். 2 இதில் முடிஞ்சிருப்பானா. என்ன செக் பண்ணுருவோம், என்னென்ன கிடையாதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிச்சனை செக் பண்ணுறோங்க. இந்த வத்தி பிள்ளான்னு தேவையில்லை. காக்கா சொல்கிறது நம்ம போய் என்ன மரப்பொல்ல ஏகணும். நம்ம இது நான் சொல்லிடுறேன். ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் தேவையான பொருட்கள்லாம் படுத்துடலாம். ஃப்ரெண்டு ட்ரெயின் எஸ்கேப் தான் கேட்டார். சொல்லிட்டேன் அப்பா பயன்ட்டேங்க. என்ன ரொம்ப நாள் போகிறோம். ஆளே காணும். சென்சிட்டிவ் கட் ஆகிடும். ஓகே, நான் தயவு செய்து ஒன்று சொல்லிடுறேன். அவர் சைடில் ஒரு காவை போதுங்க. அதுக்குள்ளே என்ன ஆனாலும் இறங்கிடாதீங்க. அவங்கெல்லாம் பிரச்சனை. எதனா பொருள் வந்தால் கூட ஒரு 2 நிமிஷம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கண்ணா, இப்போ உண்டி கோல் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் சாவடி வெப்பனுக்கு கண்டுபிடிக்கணும். போயிட்டு இப்போ வெப்பனுக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதான் மேட்ரு. லோகன் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் தான் உங்கள் ரோகன். அதுக்கப்புறம் நமக்கு டோர் எஸ்கேப் பண்ணலாம். நாளைக்கு டோர் எஸ்கேப் வீடியோ வரும். கல்லை பொறிக்கும், கல் தேவைப்படும். என்ன அந்த சொட்டையும் மொட்டையும் வரவே இல்லை. சூனிதான் இருந்தால் எதுக்குள்ள வராங்க பார்த்தியா. எப்போ பவர் ஆஃப் மொட்டை, வாட் பவருங்க அவனுக்கு. பவர் ஆஃப் த ஹிஸ்ட்ரி பாருங்கள். சொட்டைக்கிழமை அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியை மட்டும் நான் ஆசை.
எடுத்து ஒழிச்சு வச்சிடணும். அந்த மொட்டை பையன் கூட அவன் பவரே போயிடும். அவனுக்கு தான் பயப்படுறேன். இல்லை உள்ளே போய்ட்டு பொருள் டப்புனு எடுத்துகிட்டு வந்துருப்பேன். என் சேலஞ்சு 3 நாளில் முடிச்சிடணும். 2 நாள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருணும். 2 நாளில் முடிச்சிடுவேன். 5 நிமிஷம் எல்லாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். பா பவர் ஆஃப். அப்புறம் மேலே 2 பேர் போகிறாங்க. இதான் நமக்கு வேணும். என்னப்பா பண்ணலாம்? போய்த்துங்களா 2ம்? சொட்டை கழுவியே. ஐயோப்பா இந்த போண்டாவாய் வந்துடுது. போண்டாவாய் 30 வாய் உனக்கு இருக்குது. சவுண்ட் ஏன் பண்ணிடுவோம். போண்டாவாய் ஆடினதோட இப்போ இதுக்கரமாக இருக்குது. போண்டாவாய் வேறு வச்சுட்டு விட்டான். அந்த போண்டாவாய் இருக்குது. யார் சொல்கிறது தான் சென்டினவா தான் சொல்கிறான். அதாட்டி இந்த போண்டாவாய் விட்டோம் முட்டியை சொல்லி விட்டுறேன். கிச்சனுக்கு விட்டு நம்ம வெளியே போகிறது தான் மேலே செல்ஃபிக்கு கிடச்சிக்குது. இந்த செல்ஃபிக்கு எடுத்து பாத்ரூமில் தான் இருக்கும். செல்ஃபு ஓப்பன் பண்ணுவோம். இதுங்க இந்த மொட்டை வாதன்னு பார்ப்போம். இந்த மொட்டையை டிங்கின்னு சொட்டையில் டிங்கின்னு தான் ஆசை. சொட்டையும் மொட்டையும் என் கையில் மாட்ட மாட்டேங்குது. இல்லைங்க அது கையில் தான் நான் மாட்டேன்னு ஃபீல் பண்ணுதுங்க. விடுவானா நானே இவனை இதை கீழே போட்டு பார்த்து கேட்டுறேன். இப்போ வருது பாருங்க சத்தத்தை கேட்டு. அவன் சொட்டை கிளம்ப மாட்டான். ஏன்னா அவன் தூக்கம் தான் முக்கியம் அவருக்கு. மொட்டை பையன். இந்த மொட்டை பையனை வர வைக்கிறது என்ன பண்ணுறது? சரியும் ஒரு ரவுண்ட் சுற்றுவான். அவன் கீழே வருவான். வா கண்மணி நான் முன்ன ஓடிட்டேன் அது பின்னாடி வருது. பொன்மணி நான் பின்னாடி வந்தேன் அது முன்னாடி ஓடுது. இந்த சொட்டை கிழிவியே சமாளிக்க முடியலை. நான் மொட்டை பையன்டா வெளியே வரமாட்டான்ட்டோ. கட்டில் செல்ஃபிக்கிலேயே போட்டு வந்தனா. ஐயோ போண்டாவாயே மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெரியும் நம்ம சொட்டையை கொட்டுருவான். சொட்டை வரும் பாரு. ஆகாச காற்றே வா. ஏன்னா பாட்டு லிஸ்ட்டில் இருக்குதான்னு தெரியல. ஐயோ வாங்க ஆகுதுங்க. எப்பா சொட்டை கழுவி துரத்துலையே. ஏய் சொட்டை நான் இங்கே இருக்கிறேன். உள்ளே போகிறா வா. வருது விலகு வெங்கை நடுவில் வருது. சொட்டை கிழிவி வருது. ஏன் விலகு வெங்கை வெளியே வருது. நான் தான் வேங்கை நாடும் பாருங்க. இப்போ வருதா அந்த குச்சி தான் அது டான்ஸ் ஆகுது. ஏங்க சொட்டைக்கண்ணே மொட்டைக்கண்ணை வேணாம். குஷன் இருப்பாங்களா மேலே. இப்போ செல்ஃபி என்ன வேணாம். அந்த மொட்டை மேலே இருக்கிறான் போகிறாங்கம்மா லேடி ஷீட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். கிச்சனுக்கு போயிட்டு லிஃப்ட் ஒன்று இருக்கும். இங்கே லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போய்டுவான். அவன் கிழக்கு முன்னாடியே மேலே போய்டுவான். நான் இந்த லிஃப்ட்டில் சிக்கன் பண்ணிட்டு உள்ளே போய்டுவான். ஐயோ மாட்டிக்கிறானே ஷீட். என்ன பண்ணுறது? லிஃப்ட்டு மேலே போயிட்டு இது வர வெயிட் பண்ணோம். என்ன பண்ணுறது? கீழே போட்டு பார்ப்போம். நீ வந்துடாத. வந்தால் தான் இப்போ வரும். அப்போ வராது. லிஃப்ட்டு வெயிட் பண்ணால் அப்போ தான் வரும். தெரியாத மிஸ்ஸாக வேஸ்ட் பண்ணிட்டேங்க லிஃப்ட்டை. இல்லைன்னா அதுலேயே போயிடுவான். கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு லிஃப்ட் எடுத்துன்னு வந்தேன். சொட்டை மேலே பேர் தூங்கி. ஐயோ சொட்டை பார்த்துருவோங்க. சொட்டை சும்மா ஆள் இல்லை, பயங்கரமான ஆள். பாருங்க வந்து யாரும் காக்கா ஆடி போய் டான்ஸ் ஆடும். பாருங்க ஆடுதா அப்படியே நான் பார்க்காம போயிடுவேன். அது என்ன ஆச்சுன்னா டாக்டருக்கு போய் அது ஒரு 50 வயசு இருக்கும். இப்போ ஒரு 103 வயசு. அதுக்கு கரெக்டாக 50 வயசு இருக்கும்போது டாக்டர் செக்கப் பண்ணும்போது முதுகெலும்பு உங்களுக்கு எப்போயுமே சொட்டைக்கடை வந்து முதுகு எலும்புலேயே சுட்டுருமா. அதனால் சொட்டைக்கு முழு கிராணிக்கு வந்து எலும்பு ஸ்ட்ரைட்டாக நின்றுருக்கும். முடிய முடியாது. அதனால தான் நம்ம என்ன குஞ்சாலும் அதுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் அது படுக்கும். இந்த பார்த்துட்டோன்னா வச்சுக்க கட்லிக்கல அது மட்டும் இப்படி கொஞ்சம் அடிக்குதுன்னா என்ன பொருள். அது எப்படி இந்த நேரம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ சொட்டை கெடுவி எப்பா பகிண்டா சாமி எம்மாடி. இப்போ உங்கள் காக்கா வெளி டான்ஸ் ஆட பாருங்க. இப்போ
காக்கா வலிப்பு டான்ஸு காகாம டான்ஸு. இப்போ நான் பண்ணுற மட்டும் பாருங்கள். லிஃப்ட்டு இப்போ கீழே வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். கிராணி வரானா வரலையான்னு செக் பண்ணிட்டு தான் நடக்கணும். நம்ம இது ஒரு பயமே கிடையாது எனக்கு. ஒரு டே ஃபுல்லியாக முடிஞ்சிடுச்சு. இந்த கெட்ட பையன் மேலே செல்ஃபி ரூபமாக தான் இருப்பான், பார்த்து தான் போகணும். ஓ சொல்கிறீண்ணா பார்த்தீங்களா போண்டா வாய் எப்போ தான் வரானான்னு ஃபஸ்ட்டு அந்த டெடி எடுத்து அதில் போட்டுருணும், அப்போ தான் அந்த நாய் வராது. அதையும் உயிரை வாங்க வந்து. இப்போ நம்ம இங்கேருந்து செல்ஃப் பாத்ரூமில் போட்டுருவோம். இந்த துருப்பிடிச்ச ஒரு கீ இருக்கும், அதான் செல்ஃப் கீ பார்த்துக்குங்க. அது பாத்ரூமில் தான் ஒரு கீ போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எதுவும் நமக்கு தேவையில்லை. அவர் பேர் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு எதுவும் கேட்டாருன்னு. இப்போ சொட்டை வருவான் பாருங்க. ஐயோ மொட்டை ஈஸியார் கரெக்டாக வராங்க. இம்மானா வர வேணாம்னா வரான் பாருங்க. இப்போ ஏதோ பந்து வச்ச மாதிரி இப்போ கீழே வருவார். அவர் எதுவும் இல்லைங்க, துப்பாக்கி வச்சுருப்பார். அவர் பெருசாக ஏதோ சாதிச்ச மாதிரி வச்சுருப்பார். ஆனால் துப்பாக்கி கரெக்டாக குறிப்பாக சொத்துறது. அதான் அவனுக்கிட்ட மைனஸ் பாயிண்ட்டு. வச்சுங்க பாருங்க, குண்டை கழுவி ட்ராப் வச்சுது பார்த்தியா, ட்ராப்பில் மட்டும் மாட்டிங்கன்னா வச்சுங்க, அது மட்டும் வேறு ஸ்பீடு மட்டும் வாங்க. ஏதோ சாதிச்ச மாதிரி 2 பேரும் ஏதோ சாதிச்ச மாதிரி. அந்த சாதிச்சா ஏதோ துப்பாக்கி விஷயம் சுற்றினோம். ஆனால் குண்டு வச்சு கரெக்டாக சுட தெரியாது அந்த நாய்க்கு. இதுக்கு என்னவோ பெரிய மனசில் புரி வச்சு நாங்கள் வந்து அப்படியே எலி பிடிக்கிறமே பிடிக்குமா, அதை நாங்கள் மாட்டிக்கோமா. எனக்கு மூளைக்கு செல்ஃபியை போட்டு அதை வர விஷயம் ஏமாத்துறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இது எதுவும் சாதிச்ச மாதிரி என்ன ஃபீல் தெரியல உங்களுக்கு 2 பேருக்கும். என்ன கலெக்டர் வேலையை பிடிங்கிட்டாங்களா இல்லை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்ன ஒன்றும் புரியலைங்க. எனக்கு சத்தியமாக எதுவும் புரியல. இவன் துப்பாக்கி வச்சு சுட தெரியாது சுட்டுங்கிறான். இது எடுத்து ட்ராப் வச்சு எங்களுக்கு எலி பிடிக்கிறமே பிடிக்க போகுது. அதான் எனக்கு சத்தியமாக புரியல. எங்கள் எத்தனை வச்சு விளையாண்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பேரும் ஏமாத்துறாங்க. பிளான்லாம் போடுவாங்க. சொன்னீங்கன்னா தான் வருது பார்த்தியா, மான்ஸ்டர் பிளான் கேள்விங்க. இந்த மாதிரி சொட்டைக்காரன் வருவான். ஐயோ பார்த்தீங்க, பேத்தியும் ஆயாவும் பிளான் பண்ணி போடுறாங்க பார்த்தியா. பேத்தி போண்டாவாயி, ஆயா வந்து கிராணி. அதெல்லாம் பிளானிங். இந்த சொட்டைக்காரன் எங்கே ஒரிஜினல் தெரியாது. நான் வேறு 3 இதில் முடிச்சிடுவேன்னு இப்போ இது வேறு போட்டுக்கிறேன். 3 டேயில் முடிச்சிடுவேன்னு சவால் வேறு விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. செஞ்சு காட்டணும். பிளாங்கிங் தாங்க தான் தேவைப்படும். சொல்லுங்கம்மா, நான் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னத்த அவங்க பண்ணிட்டாங்க, வாயில் எதுவும் வருது ஃப்ரெண்ட்ஸ். கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தர கோபமாக வருது எங்களுக்கு 2 பேரும் பார்த்தா. ஏன்னா பிடிக்கும் வாடே தெம்பு இல்லை, சும்மா உட்காந்து நான் வெளியே போயிடுறேன்னு அதுவும் வேண்டான்றாங்க. அந்த மொட்டைக்கிழமை மேலே உட்காந்துக்கிறான். ஏதோ லொட்டை கேஷ மாதிரி லொட்டை பேட்ஸ்மேனை பார்த்துருப்பீங்க. லொட்டையும் பார்த்தோன்னே லொட்டைன்னு கத்தனா வருவான் பாரு, அதுமாரி போடுதாமா. எப்பா ஐயோ நூறு மல்லியே ஸ்கின் போண்டாவாயே கொண்டுல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் அசைக்க கூட முடியல. ஸ்கிட்ஸு நார்மலாக சென்ட்ரிட்டு வந்தால் லைட்டாக அசைஞ்சு போயிடும். ஸ்க்ரீனை தள்ள முடியல, எதுவும் பண்ண முடியல, ஸ்டக் ஆகிடுச்சி. ஒரே ஒரு வேஸ்ட் ஆகிடுச்சு, சம்மந்தமே இல்லாது. போண்டாவாயால் தாங்க. ஆயா எதனா பண்ணுற மாதிரி ஆயா கிண்டல் பண்ணாலே அவன் வருது. நான் கூட அப்போ சொன்னேன், இது பாருங்க ஏதோ லொட்டேஷன் சொன்னோடனே அந்த பக்கம் அங்கேயே பேச்சு வந்துட்டு. இப்போ பாருங்கள் மறுபடியும் கிண்டல் பண்ண வந்தது. நேரம் ஸ்ட்ரைட்டாக மேலே போவோம். எத்தனை வாட்டி நாங்கள் செல்ஃபிக்கே வச்சு தாழ்ந்து வருது. வெளியே போய் செல்ஃபி ஏற்றுருவோம். செல்ஃபி என்னங்க ரொம்ப நேரமாக இதை வச்சு சுற்றி நிற்கிறோம். நம்ம லோகன் பேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, நிறைய வியூஸ் போவோம். நம்ம லைக் டார்கெட் வந்து 5 அடிச்சா போதும் அன்றைக்கி. என் ஃப்ரெண்டு வர ரொம்ப கெஞ்சி பார்த்தாருங்க. ஒரு வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்ருவோம் அப்டேட் பண்ணிட்டு. மொட்டை பையன் என்ன பண்ணுகிறான்னு தெரில எனக்கு. மொட்டை பையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை போகுது, சத்தம் போட்டு வெளியே வரல. சொட்டை எங்கன்னா சுற்றின்னு இருப்பான். சொட்டை எங்கே போகிற சொட்டை? ஐயோ இதுவுமா மறுபடியுமா? எப்பா தப்பிச்சிட்டேனே சாமி. சென்ட்ரினை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை மூவ் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் அது கண்ணுக்கு நேராக பார்க்காதீங்க. எப்பா ரொம்ப நாள் கழிச்சு மொட்டை ரீசனத்தை வாங்குகிறேன். மொட்டை எங்கே போகிறாங்க? 2 கீழே தாங்கிறாங்க. ரெடி ஜூட் இன்னும் கீழே தான் போனாங்க. இதுதான் சான்ஸ். ஜூட்
நேராக போயிட்டு செல்ஃப் கீ அன்லாக் பண்ணிட்டு வந்துடணும். அதே மொட்டை ரூமில் ஏதாவதுன்னு பார்த்துட்றேன். மொட்டை ரூம் இதான் மொட்டை தூக்கின்னு இருப்பான். பார்த்துக்கிங்க தான் மொட்டை ரூமு. மொட்டை ஐயோ மொட்டை வரான். இங்கே தான் அந்த இதுக்குதா? ஓகே நோட் பண்ணிக்கிறேன். எப்பா மொட்டை வேண்டாண்டா சாமி. மொட்டை பார்த்துட்டான். மொட்டை ஜெயிச்சனான். ஒரு சொட்டை வரமாட்டான். நாங்கள் அவன் போக மாட்டான், வர விட மாட்டான். டே மொட்டை ஒரு நாள் விட்டு போயிட்டான்னா வருது. என்னையே ஐனுக்குற ஏண்டா ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் போகலான்னு வந்தா விட்றானா பாருங்க. காக்கா ட்ரெயின் கீ வசிக்குது. போய் கட்டையில் எரித்து வத்தி போட்டு எடுத்துன்னு வந்து அந்த கட்டை எரிக்கிறதுக்கு தான் எனக்கு தெம்பு இல்லை. மொட்டை உண்டிகோல் எடுத்துகிட்டு அது கல்லை போயிட்டு வச்சுக்கிறேன் 3 கல். அந்த உண்டிகோல் எடுத்துகிட்டு காக்கா அவர் 2 அடி அடிச்சுட்டு மொட்டையை 2 அடி அடிச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்க. 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்க ஈஸி மோடில். அது 2 நிமிஷம் வரமான்னு என்னென்ன எடுக்கலாம் நினச்சி பாருங்கள். 2.5 நிமிஷம் கிராண்ட் போக வர்றேன்னா என்ன பண்ணலாம் நினச்சி பாருங்கண்ணா. வேறு லெவலில் இருக்கும். இப்போ அதான் நான் கேட்டுருக்குறேன். வெப்பனைக்கு மட்டும் கிடச்சிது. நாங்கள்லாம் அங்கே அந்த துப்பாக்கியை வச்சு மறைச்சி வைக்கிறான். அப்போ அவன் பவர் போயிடும். நான் பாட்டுன்னு உள்ளே சுற்றின்னு இருப்பான். கவலைப்படாதீங்க, எஸ்கேப் ஆகிடலாம். 3 நாள் எஸ்கேப் ஆகிடும். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குதா? ஒன்றுங்க சொட்டை என்னை பார்த்தனே கீழே போகுது. ரைட்டு விடுங்க. மொட்டை பையனை காணாமே. மொட்டை மேலேக்கிறான். நம்பி மேலே போகலாமா வேணாமா? வேணாம், லிஃப்ட்டில் போகிறது நல்லது. மதிப்பு அதே மாதிரி வந்தாங்கன்னா வச்சுக்க என் சொல்லி ஓவர். மேலே போன உடனே நான் செல்ஃப் கீ ரூமுக்கு போனான்னு சொன்னேன். செல்ஃப் கீ ரூமுக்கு பாத்ரூம் போனேன் பார்த்தியா? அங்கே வந்தான் பாருங்க மொட்டை. எங்கேயும் வராத. அதே மாதிரி வரக்கூடாது. வந்தாங்கன்னா நம்ம இப்போ செல்ஃப் கீ வரைக்கும் மேலே போனோம். லிஃப்ட்டு கீழே வருது. இப்போ தான் வருது. நான் சொன்ன மாதிரி மேலே மொட்டை கிழமை அந்த இடத்துல வரக்கூடாது. வராது வந்துக்குங்க. அப்போ தான் வருவானே கிராண்டி. ஆளையே காணாம். என்னன்னு தெரில. நான் வராது நமக்கு நல்லது. வெப்பனுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கணுங்க. செல்ஃபி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. பாருங்க சொட்டை வராமல் பாருங்க. நான் சொல்லலை இந்த இடத்துல தான் வருவான்னு. ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிச்சுங்க. என்ன சுட்டுருப்பான். அவனுக்கு சுட தெரியாதுங்க. அவன் கண்ணு மட்டும் தான் வச்சுருப்பான். இதே நீங்கள் ஸ்டீமு ஆர்மூர்லாம் வச்சுருந்தீங்க வச்சுக்கேன், மட்டை மேலே போட்டுன்னு வைப்பான். அது எப்படின்னு எனக்கு தெரில. அது எப்படின்னு எனக்கு புரிய போகிறதும் இல்லை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர்றது நல்லது. இப்போ என்ன பண்ணலான்னா என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு. எப்படி உள்ளே போகிறதே எனக்கு புரியல. என்ன பண்ணுறதும் எனக்கு தெரில. டைம் வேறு ஓடுது. 20 நிமிஷம் வீடியோ ஆக போகுது. 19 நிமிஷம் வீடியோ தொட போகுது. ஐயோ சொல்லிண்ணா ஒண்டாவாயே இங்கே வராத இருந்தால் கூட நான் முடிச்சிருப்பேன். உள்ளே போகலாமா வேணாமா அதே பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். அந்த மொட்டை பையன் கண்ணு வச்சது வரைக்கும். நீங்கள் கண்ணு வச்சிடலன்னா நீங்கள் பயப்படாத உள்ளே போகலாம். கிட்ட தான் உள்ளே போகலாம். சொட்டைங்க சொட்டை வராங்க. சொல்லலை குறிப்பாக சுட தெரியாதுன்னு. எங்கே சுட்டினா பார்த்தீங்களா? அதான் நான் மொட்டையோட ஸ்பெஷாலிஸ்ட்டு. 19 நிமிஷம் வீடியோ போட முடியுது. இன்னும் அவரோட 30 நிமிஷம் அதிகமாக போடும். சொட்டைக்கே வந்திருப்பான். மொட்டைக்கே வந்திருப்பான். ஏன்னா லிஃப்ட்டு காணாமே. வந்துருச்சு. ராணி இங்கே வர வச்சுருவோம். இன்னும் மேலே போயிடலாம். செல்ஃப் கீழே என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுதான் செல்ஃப் கீ கிடச்சிதுன்னா இப்போ ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடச்சிது நம்மளுக்கு. அந்த பார்த்தோமே ஆக்சிடென்ட் கிடச்சிச்சு. இன்னும் ட்ரெயின் கீ வேணும். அப்புறம் லிவர் ஒன்று பார்த்தோமே, அதாவது கிராண்ட் பா மேலே தோச்சுன்னு வந்தானே, ரூட் மேலே தப்பிச்சோமே லிவரு, ஜென்ரேட்டர் அது வேணும். அப்போ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற கேபிள் வேணும்.
இந்த ரிங்கு நமக்கு தேவையில்லாதுங்க. ஜோர் எஸ்கேப் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தால் தேவையில்லாத போயிடுது. இந்த இதில் கூட தான் இருந்தது. இந்த ரூம்குள்ளே என்ன ஆகுது பார்ப்போம். தேங்காய் ஆகுதுங்க காயினு. சொல்ல மறந்துட்டேனே, டிக்கெட் வேணும். டிக்கெட் இல்லைனா கூட அந்த கன்று வச்சு அந்த ரோபோட் மண்டையை போட்டு போட்டால் கூட அது ஒரு டிவைஸ் ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து டோர் ஓப்பன் பண்ணிடலாம். சொல்லி நம்ம நல்லது. இன்னும் 2 டிவை எஸ்கேப் பண்ணிடணுங்க எப்படின்னாச்சு. இந்த தேங்காய்க்குள்ளே காயின் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். காயின் வச்சு டிக்கெட் எதுவும் ஓப்பன் பண்ணிடணும். சீக்கிரம் ஓடுறாடே. ஓடி 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 உழைக்கணும், கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும்டா, கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்கணும்டா. அப்படியே பாட்டு பாடி இங்கே வந்துட்டோம். இந்த இங்கே போட்டு பொட்டுன்னு கை தத்துற வேண்டி தான். தேங்காய் உள்ளே எப்படி எங்கே இருக்கும் இல்லையா? குழி மாதிரி இருக்காது. இதுதான் காயின் எடுத்து நம்ம எங்கே போனோம்னா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போனோம். தப்புன்னு வாங்க கேஸ் ஒன்று போயிடணும். மொட்டை பையன் மேலே போகிறாங்க. மொட்டை மேலே போயிட்டான்ல, கிராணிங்க வர வச்சுருவோம். ஜூட் போக பயமாகுது. அப்படியே பாப்பா இருங்க. இப்படி வரல கிராணி. மேலே இருப்பான்னு நினைக்கிறேன், கிச்சனில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஷிட், உள்ளே போய் இன்னும் நம்ம கதை என்ன இருக்குது ஐயாப்பா. அதனால் காயினை கொடுத்து பார்த்துங்க. இதுதான் நம்ம ஆனது. பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஓ கீழே போகக்கூடாதுடா பைத்தியரா. வந்துடுங்க. இந்த டகர் டப்பாக்குள்ளே காயினை போட்டுட்டு இந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணால் டிக்கெட்டு வரும். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ட்ரெயினுக்கு ஆக்சிடென்ட் எல்லாத்துலையும் வந்துட்டு இவனை நம்ம லாஸ்ட்டாக அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அவன்கிட்ட காட்டுன்னு போயிடலாம். நான் சொல்கிற மாதிரி எஸ்கேப் பண்ணிடலாம். ஹோய் வெப்பன் கீ செத்துட்டாங்க. நான் மொட்டை சொட்டையா வாங்க. மொட்டையிலையும் போடுற கல் 3 கல் இருக்குது. செத்துட்டாங்க 2 பேரும் அன்றைக்கி. சட்டை அந்த சட்டை வரம் போட்டிருக்கோம். அந்த மணி நம்ம ஒழிஞ்சு போயிங்க. ஒழியுது நமக்கு நல்லது. ஆனால் ஆளை காணா. வெப்பனிங்க கிடச்சிது. எதுனானே அது 2 பேரும் நீ பா சொட்டையை நம்ம போனோம். சொட்டை வந்துரு மொட்டை போயிட்டான் பாரு. சொட்டை அப்பாடி வந்துட்டுறா. கேம் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லைக் பண்ணிட்டுருந்துங்க, ஷேர் பண்ணால் பண்ணுறதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காத பெல் ஐக்கானே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று வந்து சேரும். நான் போயிட்டேன். நீங்கள் ஒரு பொட்டி மாதிரி இருக்குமே கிராண்ட் பார்த்துக்கிற இடம் தான் இதானே. இங்கே போட்டு திறந்து இந்த உண்டியக்குள்ளே எடுத்துகிட வேண்டியதான். செதுறாங்க கிராண்ட்பா. இன்றைக்கி மேலே போயிட்டு கீழே வந்துட்டேன். நான் சொல்கிறத ஜம்ப் பண்ணுங்க அந்த ஓரமாகவே, இல்லைன்னா ஊந்து இறந்துருவீங்க. ஜானி விளாட்றவங்க ஒரு தெரியும் உங்களுக்கு. இந்த ஓரமாக வந்துட்டு கீழே இந்த படி கிடைக்குது. இங்கே குடிச்சிட்டு தான் கீழே குதிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து செத்துருவீங்க. புரியுதா? அந்த சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு ஸ்லேப் மாதிரி இருக்கும். அதில் குடிச்சிட்டு குதிங்க. அப்புறம் இங்கே புல்வெளியில் குதிங்க. இந்த புல் மற்றத்தில் குடிச்சிங்கன்னா செத்துருவீங்க. ஆளை துப்பாக்கி வச்சு பயப்படுறானுங்க பாரு. டேய் ஏன்பா மரியாதை வெளியே வாடா. கன் வச்சிடல ஆம்பளை இருந்தால் வெளியே வாடா. ஆம்பளை கிழங்கனா இருந்தால் வெளியே வாடா. மரியாதை வெளியே வாடா. ஏண்டா வாடா, மரியாதையை வெளியே வாடா. ஆக்சிடென்ட் கச்சிச்சு, அந்த டிவர் கச்சிச்சு. ஒன்று ட்ரெயினுக்கு மேலே காக்காண்ட இருக்குது, அது பார்த்துருப்பான். ஒன்று கேபிள் தாங்க கண்டுபிடிக்கணும். பேலக்கி ரூமுக்கு இது இருக்கும், இல்லைனா அந்த க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ணுற இடத்துல இருக்கும். க்ரோபார் ஓப்பன் பண்ணுறது பாக்ஸில் தான் இருக்கும் கன்ஃபார்மாக. ஓடு கண்ணை திருட்டான்.
உனக்கு என்ன அவள் தான் உண்டு. ப்ராப்பராக நீ மேலே போய் மறைச்சி வைங்க, இல்லைன்னா கார் டிக்கிக்குள்ளே மறைச்சி வைங்க, இல்லைன்னா அப்போ எடுத்துப்பான் திட்டுப்பேன். வாடு ஐயோ ஓ ஷிட், கடனை சுட்டேன். ஏமாத்துறாங்க, இதே மாற்றுறாங்க. கிராணி தீவோட கம்பெனி ஏமாத்துறாங்க. ஹெட் ஷாட் வாயிலே போடு. மொண்டா வாயை மட்டும் சுட்ட முடியலங்க. கண்ணை எடுத்து மறைச்சி வச்சுருவான். ரொம்ப திட்டு பையங்காமா, திட்டு பையன். லோட் பண்ணுறோம், கண்ணை எடுத்துகிட்டு லோட் பண்ணுறோம். ஒரு ப்ளோட்டு 2 ப்ளோட் தான் கண்ணை வச்சு லோட் பண்ணுறோம். 3 செத்துனா அன்றைக்கி லொட்டை கேமிங். மறைச்சி வை போடு. மறைச்சி வச்சு இப்போ இதுமாதிரி அந்த சொட்டை கேம் எடுக்க மாட்டான். என்ன பண்ணால் நேராக மேலே போயிட்டு ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இல்லை. ஒன்றும் என்ன வேலை பண்ணலாம், க்ரோபார் ஷெல்டர் கீ. ஆமாம் இல்லை ஷெல்டர் கீ கண்டிக்கல. யா ஷெல்டர் கீ கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த ஜென்ரேட்டர்லாம் போக முடியும். எஸ், இந்த பிளேட்டு நான் பார்த்துடலாம் முன்னாடியே. அந்த பிளேட்டு திரும்ப போயிட்டு நான் பண்ண போகிறேன்னு பாருங்கள். லிஃப்ட்டுக்கே வரட்டான். சரி லிஃப்ட்லாம் தேவையில்ல, அது 2 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்களே, 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்க. மேலே அந்த 2 பேரும் மண்டமேலே போடும்போதே சொல்லுவாங்க. இந்த 2 நிமிஷத்துக்கு மேலே போட மாட்டாங்க, 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்க. அதே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். 2.5 நிமிஷம் அதிகம், 2.5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அங்கே ஃபான் ஆகிடுவாங்க. அப்புறம் நமக்கு தான் ரிஸ்க்கு. இந்த ரூம் வழியாக போயிட்டு இங்கே அந்த ப்ராங்கை வச்சுட்டோம். குனிஞ்சிக்கிட்டே போய் என்னென்னா ஊந்துருவீங்க. இந்த ஓரமாகவே போகணும். போயிட்டு இதான் ஏஞ்சின்னா ரூமு, நல்லா பார்த்துங்க. கடலில் வந்துட்டோம். ஏஞ்சின்னா ரூமு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சிலேட்டர் கட்சி எடுத்து பார்த்தீங்களா, இந்த ஆக்சிலேட்ரு. ஐயோப்பா, அவங்க அம்மா ரூமுக்கு வந்தோடனே அவங்க கோவம் வந்துட்டு பார்த்தீங்களா. ஆக்சிலேட்டர் கட்சிச்சு மேலே போய் அந்த ட்ரெயின் கீயை மட்டும் எடுத்துன்னு வந்தோம். இன்னும் 2 பொருள் தாங்க வேணும், கண்டுபிடிக்க வேண்டியது, வேறு எதுவும் கிடையாது. ஆக்சிலேட்ரு எது இருந்தாலும் ட்ரெயினை மூவ் பண்ண முடியும். ட்ரெயின் கீ வேறு, ஆக்சிலேட்ரு வேறு. நேராக போயிட்டு அவங்க வந்துருப்பாங்க. 2 நிமிஷம் ஆகிருக்கும். அவங்க ஸ்பான் ஆகிருப்பாங்க. நான் மேலே போய்ட்டு 2 நிமிஷம் ஆகிருக்காது. அதானே வர டைமுங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்று வரல இல்லையா, அவன்கிட்ட கண்ணை தேடுவான். கன்னில் தான் வருவான் பாருங்கள். டேஞ்சரஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கண்ணை எடுத்து மறைச்சி வச்சிட்டோமே, கன்னில் தான் வருவான். அந்த சொட்டைக்கிடுவான். எங்கே வந்திருப்பானே சொட்டைக்கிழவன். சொட்டை என்ன மொட்டை. ஐயோப்பா, பேத்தி என்ன கோவம் வருது சாமி. வந்துட்டாங்கடா சாமி 2 பேரும். வாங்க வாங்க வாங்க, கிச்சனுக்கு போகாதீங்க, என் கூட வாங்க. உன் மண்டை மேலேயே போடுறேன்டி சொட்டை. இங்கே மொட்டை வந்துருப்பான். மொட்டை தூங்குறானா, இருக்கிறாங்க தூங்குவாங்க அவன். எப்போ இன்னும் ஏதோ லொட்டை கேஸ்ட மாதிரி மேலே போய் படுத்துறாங்க. மொட்டை கிஞ்சிருக்கும். மேலே மருந்து வச்சு படுத்துருப்பான் மொட்டை. ஷல்ட்ரிக்கு கணிச்சு முடிச்சுன்னு உள்ளே அந்த ஜென்ரேட்டர் பண்ணுங்க. நிறைய வளர்க்குதுங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும் எஸ்கேப் வருதுக்கு. கவலைப்படாதீங்க. அதையும் நான் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துன்னு பார்க்குறேன். வேறு என்ன, ஆமாம் ஷல்ட்ரிக்கு கண்டுபிடிக்கணும். ஜென்ரேட்டருக்கு ஓப்பன் பண்ணணும். 4 பொருள் கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சா நம்ம டைம் எஸ்கேப் பண்ணிடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. பேலக்கி ரூம்குள்ளே இருக்கும். பேலக்கி ரூமுக்குள்ளே இல்லைன்னா பேலக்கி ரூமாக திறக்க மாட்டோம். திறக்காத இருக்குது. ஆனாங்க பேக் ரூமுக்கு நீ தந்து தான் போகணும். பேலக்கி ரூம் வந்துக்குள்ளே பொருள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெட்டு போல்டு தான் இருக்கும். பேலக்கி ரூம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜெயில் பக்கத்தில் ஒரு ரூம் போட்டின்னு இருக்குமே, அதான். அது 2 மேலே பானை மாதிரி இருக்கும். அதை உண்டிக்குள்ள வச்சு அது பெரிய விஷயம். பார்ப்போம், அது உள்ளதுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே எஸ்கேப் போயிடலாம். பேலக்கி டெடி வர கண்டுபிடிக்குங்க. டெடியை வச்சா தான் நான் சொல்கிறேன். நான் கம்முன்னு இருப்பா. இன்னும் வந்து உயிர் வாங்குமே. சொட்டை வர லேட்டாக அம்பிடுது. மொட்டை சொட்டை எப்படின்னா வந்துருங்கடா டே. 30 நிமிஷம் வீடியோ முடிய போகுது. இன்னும் 20 நிமிஷம் கரெக்டாக 20 நிமிஷம் முடிச்சிடலாம்.
அவங்க அந்த 30 நிமிஷம் வீடியோ முடியுதுங்க. அவ்வளோதான் 30 நிமிஷம் வீடியோ முடியுது. 30 நிமிஷம் வீடியோ முடியுது. கல்ல ஒன்று பொறுக்கிறோம். எப்போ மொட்டை போகிறான் சொட்டை அவ்வளோதான். மேலே காட்டுதுங்களா கிராணி கேம் இஸ் 2 minutes 30 seconds காட்டுதா. அவ்வளோதாங்க. என்ன தாத்தாவும் பாட்டியும் கொண்டு தான் உள்ள கோவம் வருதா உனக்கு சென்றினா செடி எடுத்துன்னு போய் உன் வேலையை முடிக்கிட்டேன் பேர் ஃபஸ்ட்டு. காக்கா சொல்லணும் மேலே போயிட்டு மேலே போயிட்டு அந்த மரக்காட்டி எடுத்துன்னு போய் அது பெரிய கதை. மரக்கட்டை மேட்ச் பாக்ஸ் ஐடி விட்டு அந்த காக்கா தோற்றணும். அது நம்ம துப்பாக்கி எடுத்துன்னு போயிட்டு டாப்பில் எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் க்ரோபார் கண்டுபிடிச்சி 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க எப்படி எஸ்கேப் போகிறான்னு போட்டுட்டோம். காக்கா ஒன்று இருக்கும். எங்கே என்ன ஆகாயத்தை பார்த்துன்னு காக்கா ட்ரெயின் கீங்க பார்த்து சேஃபாக இருக்கீங்க. துப்பாக்கியா இந்த திட்டு போய் எடுத்துப்பான். அப்போ நமக்கு தான் ஆபத்து. இங்கே இருக்கு துப்பாக்கி பத்திரமா. ட்ரெயின்க்கு எங்கே தாங்குது. ட்ரெயின்க்கு எங்கே தாங்குது பார்த்துனீங்களே. என்ன பண்ணோன்னா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போனோம். அங்கே ஒரு ரூம் ஒன்று பூட்டின்னு இருக்குதுல்ல அங்கே போனோம். 2 நிமிஷம் அடிக்காது அவங்க வந்து. இதாங்க பேட்லக்கி ரூமு. நம்ம திறக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்கணும். இங்கே ரூமுக்குதா இதை தான் தந்து உள்ளே போனோம். தொமிழ் உள்ளே போ. உள்ளே தான் 2 ஷெல்ட்ருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதான் கடைக்காக தான் இருக்குது. ஷெல்ட்ரிக்கே கிடச்சிடணும். 12க்கு கிடச்சிடணும். அப்பா ஷெல்ட்ரிக்கேடா கடவுளுக்குறாரு. ஓய்யோ ஏன் தரக்க முடியல. க்ரௌபர் மாட்டேங்குதா. கீழே போடுறாத. ஷெல்ட்ரிக்கு எதுன்னு போயிடுவோம். ஐயோ ஷெல்ட்ரினா என்ன ஷெல்ட்ரினா உனக்கு என்ன டெடி தானே வேணும் எடுத்துன்னு தரேன் போ. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலேயே எஸ்கேப் பாதி முடிகிற அளவுக்கு போயிடுங்க. பாருங்க இப்போ 2 பேர் வரலையா சாமி. ஷெல்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்து மாதிரி இப்போ ஒண்டி கல் போயிட்டு வந்து 2 பேரும் முடிச்சிடணும். நான் சொல்கிற மாதிரி டிக் ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ சாமி எப்பா டெடியா ஓகேங்க. டெடி கடிச்சித்து. செல்டினா ஆட்டம் தோட முட்டிதுல சாமி போண்டா வாயி. எப்பா என்ன ஆட்டம் ஆடிச்சு அது. நான் போய் அந்த கதையை முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ஐயாப்பா செல்டினா நல்லா இருப்பாங்க. எனக்கு அழுவு வருதுங்க. செல்டினா விட்டு போகுது. அதுலேயே இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆக முடியுமாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் போட வந்தாங்க. என்னங்க உச்சி ஆடியே விடுது. செல்டினா நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்டி. நானும்டா டேய் என்னடா டே பாய் எனக்கு பேட்லக்கி மேட்டும் கொடுத்துடாத. அதான் கொடுக்குது. அதான் தேவையில்லையே. அதான் பொருள் கட்டிக்கிச்சு. ஆனால் ஒரு நேரத்தில் ட்ரெயின் கீ பொருளும் பேட்லக்கி ரூமில் இருக்குங்க. பார்ட் 2 அதாவது டோர் எஸ்கேப் நான் நாளைக்கு போடுறேன். நீ ட்ரெயின் எஸ்கேப் தான். ட்ரெயின் எஸ்கேப் தான் ஃப்ரெண்டு கேட்டார். இதுதான் ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் எஸ்கேப் தான் கஷ்டம். டோர் எஸ்கேப் 3 பொருள் தான் முடியணும். ஈஸி தான். இன்னும் ஒரு 19 நிமிஷத்துக்கு தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்தை தப்பிச்சிடலாங்க. கல் வர பொறுக்கணும். எல்லாம் பொறுப்பான வேலையை கொடுத்துட்றாங்க எனக்கு கையில் பொறுக்கிற வேலை. கிராணி ஒன்றும் வரலையா. ஆக்சிடென்ட் இங்கே தான் இருக்குது. ட்ரெயின் க்ரீ மேலே போய் அந்த டிவர் வேறு எடுத்துன்னு வரணும். ஆமாம் ஒன்றும் 3 பொருள் கண்டிடும். டெடியை போய் வச்சாச்சு. அப்புறமே க்ரௌபார் எடுத்துன்னு வந்து க்ரௌபார் வெளியே போகும். சாரி ஃபார் சின்ன டிஸ்டர்பன்ஸ். எங்கள் பாப்பா கத்துச்சு. அது ஒரு பைத்தியம் பார்த்தா கற்றுன்னு இருக்கும். சரி அதை கண்டுப்போம். அது சொன்னதை பார்த்தீங்களா சாவி மேலே இருக்கிற கோபுரம் அது எதுவும் சொன்னிச்சிங்க. கிராண்ட் பாவில் தான் போனான்.
முடிச்சு விட்டுடலாமா? இல்லை கிராண்ட்பா வர வச்சு முடிச்சு விடலாமா? 2 பேருமே ஒரே நேரத்தில் வருவாங்க. இது இல்லைன்னா இது முன்னாடி வந்துடும். அதான் கடுப்பு. 2 பேருமே ஒரே நேரத்தில் வந்தால் நல்லா தான் இருக்குது. 2.5 நிமிஷத்தில் பண்ணால் பண்ணிடலாம். எஸ்கேப் ஒரு கிட்ட போயிடலாங்க. ஒரு சுற்றுனா அவன் போடுவான் உள்ள. தானி வந்துட்டான். கிராண்ட்பா சுத்த விடுவோம் வரு. வெறுங்க வர மாட்டாங்க. அவன் என்ன அடம் முடிக்கிறான். கன்று வேறு இல்லைல்ல. கன்று இருந்தால் ஒரு மாசு வந்துட்டாங்க. ஐயப்பா நானா பார்க்க பயமாகறேன். சூச்சோ இந்த உண்டிக்குள்ள என்ன கடுப்புனா தலையில் அடிக்கணுங்க. அப்போ தான் எல்லாம் மயக்கத்துலேயே இருப்பான். அப்படின்னு ஏந்துருவான். தலையில் அடித்தா தான் எதாவது அந்த ஷார்ட்டு கன்னா போட்டுடலாம். அது எதுவும் கிடையாது. என்ன பண்ணணும்னா க்ரோபர் எடுத்துன்னு வந்து 2 பாக்ஸும் ஓட்டிங்கணுங்க. கொடுக்குறீங்க நல்ல பொருளை கிடைக்கணும். அதாவது எனக்கு இந்த க்ரோபார் எடுக்கணுங்க. அதான் மேட்ரு. க்ரோபாரு எடுத்துக்கிட்டு திறந்து வெளியே வந்துடணும். இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். நல்ல பொருளாக தாங்கடா அப்பா. இந்த உட்டி எதுக்குங்க? இந்த உட்டி எதுக்குண்ணா? காக்கா மேட்ச் பாக்ஸ் எடுத்தோன்னா கிச்சனில் அந்த மேட்ச் பாக்ஸையும் அந்த உட்டியும் எடுத்து அந்த மேலே அந்த சிம்மி தெரியுமா? வீட்டில் சிம்மிலாம் இருக்குமே அங்கே பற்ற வைக்கணும். இந்த காக்கா புகையில் ஓடிடும். அதான் நம்ம புல்லட் எடுத்து வந்து அடிச்சு சாவச்சிட்டோமே காக்காவை. அப்புறம் மேலே லிஃப்ட்டு செஞ்சுட்டாங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். 2 நிமிஷம் ஆயிருக்கும். வாய்ப்பே இல்லைங்க. சீக்கிரம் லிஃப்ட்டு சீக்கிரம் கீழே வா. டைம் ஓட்டுறப்பாரு. ஒரு கிராணி செத்துலேருந்து 1 நிமிஷம் கூட நம்ம புனிதமானது. இந்த 1 நிமிஷம் கூட மிஸ் ஆகணுது. ஒரு நிமிஷமா 1 செகண்டே புனிதமானது. அதுதான் புனிதமானது. லிஃப்ட்டு வர பக்கம் பண்ணுது. ஈஸி மூடு தான். நம்ம ஜென்ரேட் ஆன் பண்ணாமலே லிஃப்ட் ஒர்க் ஆனிச்சு. ஆனால் அந்த நார்மல் மூடு இந்த ஆட் மூட்லாம் நம்ம ஜென்ரேட் ஆன் பண்ணணும். அந்த நம்ம இப்போ பைப் ஒன்று கிடைக்கும். ஜென்ரேட்டர் ஒயர் கிடைக்குண்டா. ஜென்ரேட்டர் ஒயர் கிடைக்குன்னு வேண்டிக்கலாம். அதை வச்சு ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணால் தான் லிஃப்ட் ஒர்க் ஆகும். அதாவது ஆடு மூடு நார்மல் மூடு வந்து கிடக்குது பாருங்க. லிஃப்ட்டு ஜென்ரேட்டர் ஒயரு எப்போ ஜென்ரேட்டர் ஒயர் கிடச்சித்துறா. எஸ்கேப் ஆகிடுங்க. அவள் தான் வேலையாக முடிஞ்சிச்சு. எல்லா பொருளும் கிடச்சிது. எஸ்கேப். நவ் ஐ ஆம் எஸ்கேப். எஸ்கேப்டு. அவள் தான் இன்னும் 2 நாள் இருக்குது. 3 நாள் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குதுங்க. 2 நாள் இருக்குது. நவ் ஐ ஆம் எஸ்கேப். 2 நாளா? 4 நாள் இருக்குது. நம்ம டார்கெட் 3 நாள் எஸ்கேப் பண்ணணும்ல. ஆடுறா ஜென்ரேட் ஆன் பண்ணி விட்டோம். செல்ட்ரி போட்டு என்ன பண்ணோன்னா 2 நிமிஷம் ஆயிருக்கும். 2.5 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த 2 பேரும் வந்திருப்பாங்க. இன்னும் வந்திருப்பாங்க ஜோடியாக. அவங்க 2 பேரும் முடிச்சு விடணும். ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இருக்குது. அப்புறம் மேலே போயிட்டு ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு வரணும். எல்லா பொருளும் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வரணுங்க. அதான் மேட்டர். கல்லை பொறுப்போம் அவ்வளோங்க. வேறு எந்த ப்ரெஷர் போட்டு குழப்பது தேவையில்ல. கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம சேனலில் லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எப்பா இந்த போராட்டம் இப்போ சென்ட்ரி நான் வரல பார்த்தீங்களா? அது பொம்மையை கொடுத்துட்டோம். அதனால் வரல. ஐயோ வந்துருங்கமே 2 பேரும். இன்னும் ஆளை காணோம். இப்போ கீழே போகிறான்டா சொட்டை லொட்டை. டைம் வர போயினுக்குது. இவங்க வேறு வெளியே வர மாட்றாங்க. நம்ம எப்போ உண்டிக்குள்ளனாலும் வெளியே வர மாட்டாங்கடாப்பா. தண்ணியை வச்சு முட்டுறாங்களே தவிர 2 உண்டிக்குள்ள வச்சுருந்தா வெளியே வர மாட்டாங்க. பயம் அவங்களுக்கு. கேரட்டு கட்டன்னு சொன்னால் வருமானு பாக்குறேன். வரவே இல்லை. கிராணி 3ங்க. கிராணி 1 இருந்தால் கூட நம்ம பேசுறது கேட்கும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பேசுறது அவங்க கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கிராணி 1 இன்ஸ்ட்ரக்ஷனில்
கிராணி 3 ஆகுது. கிராணி 1னா போய் காலிச்சு விட்ருப்பான். கிரேம் தானே வெளியே வந்து என்ன பண்ண போகுது இது? கிராணி வந்து கிராண்ட் பாசீர் வந்து தொலைடாடி. 2 பேரும் ஒன்றா அடிச்சா தானே எனக்கு டைம் ஒன்றா வரும். இல்லைன்னா யார் ஃபஸ்ட் அடிச்சானோ அவங்க ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. டேய் மொட்டை வாண்டை வந்து தொலைட மொட்டை. மொட்டை பையன் வரைய மாட்டான்டா. கடுப்பாகல உங்களுக்கு. இந்த ஒரு வாட்டி ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு இந்த ஒரு வாட்டிங்க எஸ்கேப் ஆகிடலாங்க. ஐயோ சீக்கிரம் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணால் தாங்க கீழே அந்த லிவர் வச்சா எலக்ட்ரிசிட்டி வரும். அப்போ தான் ட்ரெயின் ஒர்க் ஆகும். இன்னும் ஒர்க் ஆகுது. ஜென்ரேட்டரை ஆன் பண்ணால் தான் மறந்துடாதீங்க. எப்பயுமே சொல்கிறேன், டோர் எஸ்கேப்புக்கும் ஜென்ரேட்டர் முக்கியங்க. மேலே சிசிடிவி ரூம் ஒர்க் ஆகணும்ல, கேமரா, அது கரண்ட் ஒர்க் முக்கியங்க. அதனால் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறங்க. ஜென்ரேட்டரை ஓப்பன் பண்ணுறீங்க, திறந்துருங்க. ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறங்க. அப்போ தான் ட்ரெயினை ஓடும். அந்த லிவர் போட்டு ஆன் பண்ணணும். லாஸ்ட்டாக காட்டுறேன் அந்த லிவரை. 2 லிவர் எப்பயும் ஆனில் தான் இருக்கும். 3 லிவர் போட்டு 3 லிவர் ஆன் பண்ணிடணும். 2 பேருமே முடிச்சு விட்டுட்டேன். கீழே போய்ட்டு ஆக்சிடென்ட் வச்சுருக்கோம். போட்டு ஒன்றே இருந்துடுறேன். ஆக்சிடென்ட்ரு, அப்புறம் அந்த லிவரு, அப்புறம் வந்து ட்ரெயின் கீ, 3மே எடுத்துகிட்டு வந்தால் எஸ்கேப்டு. நவ் ஆல் எஸ்கேப்டு. டிக்கெட்டுக்குதா நம்ம எதுவுமே காயம் போட்டு டிக்கெட் எடுத்துமே. இது பாருங்கள், ஒரு ஃபன்னாக நடக்க போகுது. நான் தான் FBI ஆஃபீஸர். இந்த தெரியாத நான் கேணி வீட்டுக்கு வந்து மாட்டிக்கினேன். அதுவும் நானே சாதா எஸ்கேப் மாதிரி என்னை மாட்டி பிடிச்சி வச்சுருக்குது. தந்து விட்றே. ஓகே சார். இதுமாதிரி அது சத்தம் போடாது. டிக்கெட் எதுவுமே காணா தான் போய் தந்து விடும். அதையும் சத்தம் போட்டு தான் இருக்கும். இப்போ நல்லதான் நம்ம தெரிஞ்சு போச்சு. அது நாங்கள் நல்லவங்கன்னு மேலே போயிட்டு லிவர் வர இடத்துல வந்துருக்குங்க. இது மாதிரிங்க லிவரு. இந்த லிவர் எடுத்து வந்துடணும். மூடி வர விட்ற போடுறா. ஒரு 2 நிமிஷம் போதுங்க சேர்த்து. சீரண்டாடி எமானாண்டா சாமி. இதை திறந்துட்டா இதில் 3 லிவர் போட்டு 1 2 3 வைப்பு சொல்கிறேன். ஜென்ரேட்டர் ஒர்க் ஆன் பண்ணால் தான் அந்த 3 லிவரும் தூக்கினா ஒர்க் ஆகும். நான் வச்சுங்க. நான் போய் ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு வரணுங்க. அதான் மேட்டர். இப்போ பிரியாணி வரக்கூடாது சாமி. அடுத்து என்ன பண்ணுறது? மேலே போய் ட்ரெயின் கீ வேறு எடுக்கணுங்க. ஐயோ சீரம்போ. பிரியாணி கிராண்ட் வரக்கூடாது. இங்கே அதெல்லாம் வச்சோம். ஆமாம், அந்த கீ வேறு எடுக்கணும். இங்கே தான் இந்த கீ இருந்தது, ட்ரெயின் கீ. அவ்வளோதான். இங்கே எஸ்கேப் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்க 3 நாள் எஸ்கேப். ஐயோ 2 நாள் எஸ்கேப் ஆகிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாத அந்த கடிக்கிட்டு இறங்காத அப்படியே ஸ்ட்ரீட்டாக இறங்கிட்டேன். ஐயோ லாஸ்ட்டு ஒரு நாள் தான் இருக்குது. தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே திரும்பி கீழே போய் ஸ்டார்ட் பண்ணி போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கடுப்பேற்றுறீங்களே. இந்த ஆடு வேறு தொல்லை போச்சு ஆடு. நான் இப்போ இந்த தியானிக்கு அனுப்பவும் ஜெய்வெட் பண்ணிட்டு நான் மேலே போயிட்டு அந்த கீழே எடுத்துன்னு வந்து ஆக்சிடென்ட் எடுத்துன்னு பெரிய வேலை. ஐயோ உயிரை வாங்காதீங்க சாமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ணாங்க, ஷேர் பண்ணிட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இதான் நான் சொல்லுவேன். எப்படி ஓரளவுக்கு ஃபன்னாக போதா? மொட்டைக்காரன் வர விட மாட்டானே. மொட்டைக்காரன் வர விட மாட்டான். மொட்டைன்னு பார்த்தா வேலைக்கு ஆகுது. மொட்டையை சுட்டையை நான் வெளியே போகணுமா? அதான் மேட்ரு. நம்ம இருந்தால் மொட்டை சுட்டே ஒரு ஆளே கிடையாது. நான் வெளியே போகணும், அதான் மேட்ரு. ஐயோ இந்த இது மட்டும் கிராண்ட் அடி பண்ணிட்டு அசிங்கமாக போய்டுமே. சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகாது. 3 நாள் இதுதான் 3ஆவது நாள். இதை தப்பிச்சு என்ன பண்ணாச்சு. எப்படி ஒன்றுனே தெரிலங்க. அது சேப்பில் ஒரு தவறதெல்லாம் கீழே விட்டேங்க. ஆடு வர நம்ம தான் முடியுது. வீடியோ முக்கால்வாசியா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சுங்க. மறுபடியும் ஆடா இல்லையா?
ஆடு வேறு கடுப்பு வருது. இந்த ஆடை 2 நிமிஷம் வேண்டிய போயிட்டு போடுதே. ஆமாங்க, டே 3 இதில் வச்சு தப்பிச்சிடணுட்டா சாமி. லாஸ்ட் டேங்க விட்டோ 2 டே இருக்குது. ஆனால் சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகாதுங்க. 3 நாளே முடிச்சிடணும். அப்போ தான் லேக் சேர் அப்டேட் வந்துடும். அப்புறம் டோர் எஸ்கேப் 2 நாள் எஸ்கேப் ஆகிற வீடியோ பார்ப்போம். 2 நாள் எஸ்கேப் ஆகும், அது சேலஞ்சு. மறுபடியும் கிராணி 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு 1 நாள் எஸ்கேப் பண்ணணும். அதுமாரி சேலஞ்சு டிக்ரீஸ் பண்ணி போயிடலாம். எப்போ மேலே வந்துட்டான் இப்படி வெளியே வந்துடுறேன். வராங்களா பார்ப்போம்டா. உண்டி கூட எடுத்துருவோம். மேலேருந்து ஓந்த பாருங்க. ஐயோ, ஆனால் மனுஷனுக்கு தொல்லை வரலாம், ஆனால் இம்மா தொல்லை வரக்கூடாது. லாஸ்ட் டே பேரலாக தான் விளாண்டோம். இதோட 46வது நிமிஷம். 50 நிமிஷம் போயிடுங்க வீடியோ. 50 நிமிஷம் முடிச்சிடுவோம். 40 நிமிஷம் 49 நிமிஷத்தில் இப்போ தான் வராங்க, தூங்கின்னு வரானுங்க பாரு. நாய் மூஞ்சியும் பண்ணி மூஞ்சியும் நான் அடிச்சிடலாம். என்ன பண்ணுறேன், இந்த சொட்டை வாயில் ஒரு அடி, இந்த பத்துங்குது பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு வராது. இந்த மொட்டை தலையில் ஒரு அடி, கன்று எடுத்துனா பாருங்க பொறுக்கி பையன். எப்போ திட்டு பையங்கவா கன்று எடுத்துனா பார்த்தியா. புல்லட் வர இல்லை. ஐயோ, புல்லட் வர இல்லையே. காரு கீழே புல் அது வரைக்கும் மயத்தில் தான் இருப்பான். பொட்டு நோய்க்கு அவனை ட்ரெயின் கீழே போய் டப்புன்னு அம்மா ஸ்பீடில் எத்தணும் வந்துடணும். அவன் வர கதவுல நிற்கிறாங்க பைத்தியக்கிற பையன். மேலே போய் ட்ரெயின் கீழே டப்புன்னு ஏற்றணுங்க. மேலே போ. வடி வேற மறந்து போகுதுங்க. இந்த கேமில் என்ன கப்போனா, இது வந்து இந்த ஸ்லேப்பில் ஏறித்தான் அதில் குதிக்கணும். அதை குஞ்சிக்கினே இல்லைன்னா அடி போடுது. ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு ஏறி இந்த சென்டினை போடுறது வந்து ஹேங் ஆகுது. அது வந்து பயம் வர காட்டுதா ஒழிஞ்சுதுடா. அது ராணி உன்ட்ட ஒன்று சொல்லணும். ராணிப்பா உன்ட்டையும் சென்டினாங்கிட்டையும் சொல்லிட்டு சென்டினா வந்துட்டு வராது. உங்கள்கிட்ட நான் தப்பிக்க போகிறேன். உங்களுக்கு பேட் நியூஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு குட் நியூஸ். ஏன்னா இது கிராணி 3ல் ட்ரெயின் எஸ்கேப்பில் 54வது ட்ரெயின் எஸ்கேப் நான் பண்ணுறேன். பாவம் கிராணி, நீ என்னை 53 தடவை எனக்கு பிடிச்சி எத்தனை வாட்டி ஏமாத்திருப்பேன். பரவாயில்ல, இன்னைக்கு குட் ட்ரை, தப்பிச்சிருக்கேன். தேங்க்யூ ரோபோட். நான் தான் சிபிஐ ஆஃபீஸர். எப்படி எவ்வளோ பவர்ஃபுல்லாக தப்பிச்சிட்டேன் பார்த்தியா. உன்னால் முடியுமா ரோபோட்டு? அதை விட்டு வாங்கி சாவர பார்த்தியா நீ? உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது. ரோபோட்டு, உனக்கு என்ன சாப்பாடு தராங்களா இல்லையா? ஏன்னா அவனுக்கு என்ன தர போகிறான்? ஒரு பேட்ரி போட்டு கற்று நான் வந்த நாய் மாதிரி கற்றுன்றோம். அவனும் பாவம் கிராணி சொல்லி கற்றுன்னு இருப்பான் நாய் கலையிற மாதிரி. பாருங்கள் அந்த ரோபோட் வச்சு என்ன வேலை வாங்குதுன்னு. டோரை லாக் பண்ணிட்டு எனக்கு கவலையாகுது. கிராணி வீட்டை விட்டு தப்பிக்க போகிறான். ரொம்ப கவலையாகுதுங்க. கவலையை தாங்க முடியல. இப்போ கிராணி வந்து என் கரும்பு இருந்தால் கூட தப்பிச்சிடுவான். கிராணி அவனை மிஸ் பண்ணுறான். பாய் கிராணி, உன்னை மிஸ் பண்ணுறேன்டி சொட்டை கிழவி மொட்டை கிழவா. ரெடி, லெட்ஸ் இட் கோ. சொட்டை பாய். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா போண்டா வெறும் போண்டா பாய். போண்டா இங்கே வாமா சொல்லலை. அவ்வளோதாங்க செஞ்ச வீடியோ.